Assalamu alaikum. Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் வந்து பார்க்க போறேன். நான் வந்து இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து யூஸ் பண்ணல, போன் உள்ள சிக்கன் தான் வந்து யூஸ் பண்றேன். நீங்க வந்து போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இதோட அப்படியே பட்டர் நான் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வந்து நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம மேரினேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தயிர் எடுத்துருக்கேன். இப்போ அப்புறம் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ற மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்ல வந்து பிள்ளைலாம் இருக்கிறதுனால வந்து கொஞ்சமா தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜீரகத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா பவுடர் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மேரினேஷனை வந்து ஒரு 2 மணி நேரம் நீங்க வந்து கோழியில ஊற வச்சா போதும். நான் வந்து மார்னிங்கே வந்து ப்ரிப்பேர் பண்றேன், ஈவினிங் செய்யறதுக்காண்டி. இதுல வந்து நம்ம 1 kg சிக்கன் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து மேக்ஸிமம் போன்லெஸ் சிக்கன் வந்து யூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. போன்லெஸ் சிக்கன் இல்லாததுனால தான் நான் வந்து இப்போ வந்து போன் சிக்கன் யூஸ் பண்றேன். இதுல செஞ்சாலும் டேஸ்ட் ஈக்குவலா தான் வரும். ஆனா இதுல வந்து குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமா வரும். அந்த குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகும். நான் வந்து உப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இஞ்சி பூண்டுல வந்து கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் போட்டு தான் வந்து அரைப்பேன். அதனால வந்து கொஞ்சம் உப்பு நான் வந்து பார்த்து தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையான அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து வீணா போகாம இருக்கணும்னா வந்து நீங்க வந்து கொஞ்சம் உப்பு அப்புறம் வந்து எண்ணெயும் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு 1 மாசம் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அவ்வளவுதான், மேரினேஷன்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 3 hours வந்து நான் இப்போ வச்சு போறேன். இப்போ வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். 2 வெங்காயத்தை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அதை வந்து தண்ணியெலாம் வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு இப்போ வந்து அதை வந்து நம்ம வதக்கிக்குவோம். இன்னொரு பேனில் வந்து நம்ம மார்னிங் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சு இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கோழியை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அதில் வந்து குக் பண்ணிடணும். கிரேவி தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த சிக்கன் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கடைசியாக ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து சிக்கன் டிக்கா மசாலா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி தான் வந்து எடுத்திருக்கேன். வெங்காயமும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் தான் எடுத்து அரைச்சிருந்தேன். தக்காளியும் 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் சைட் பை சைடு அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து 2 சைடுமே வந்து நல்லா குக் ஆகும். வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து எண்ணெய் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு தண்ணி சுண்டுற அளவுக்கு வந்து நல்லா வதக்கியிருந்தேன். இப்போ கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணி இது ஒரு 2 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வந்து நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சிக்கன்லேயே வந்து உப்பு போட்டு மேரினேஷன் பண்ணதுனால கிரேவிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பத்தாக்கட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா.
இப்போ இதில் வந்து ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நார்மல் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காண்டி கறியில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா வந்து ஸ்மோக்கினஸ் வந்து அந்த கோழியில் வந்து நல்லா ஏறிடும். கிரேவி வந்து இப்போ வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து க்ரீம் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட வந்து க்ரீமி வீட்டில் அவைலபிளாக இல்லாகட்டி நீங்கள் வீட்டில் இருக்கிற பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ண போகிறோம். கிரேவி வந்து நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கன் டிக்கா மசாலாவுக்கு வந்து கிரேவி வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் கிரேவி. இந்த சிக்கனை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து ஃபுல்லாக ஆல்ரெடி வந்து குக் பண்ணிட்டோம். அதனால் இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நல்ல ஈஸியான டேஸ்டியான சிக்கன் டிக்கா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு மல்லி இலை வந்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.